ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி பிறனுக்கு விரோதமாய் சதி மோசம் செய்யக்கூடாது. யாத்ராகமம் 26 அதிகாரம் 12-14 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனிதனை சாகும்படி ஒருத்தன் அடிச்சானா அவன் நிச்சயமா கொலை செய்யப்படணும். அதுக்கப்புறம் அவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவ செயலத்தின் கைக்கு நேரிட்டவனை கொண்டால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பை சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொண்டு போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். பிளான் பண்ணி ஒருத்தனை கொள்றானா பலிபீடத்திலிருந்தும் பிடித்து போய் கொல்ல வேணும்ன்ட்டு கர்த்தர் சொன்னார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். சரியா? இன்னைக்கு நம்ம இதில் என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணி யாரையும் கொல்ல மாட்டோம், ஆனால் பிளான் பண்ணி மற்றவங்களை காயப்படுத்தும். பிளான் பண்ணி பிறருக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்வோம். இது நம்ம செய்யவே கூடாது. ஒரு நாளும் பிறருக்கு விரோதமாய் சதி மோசம் யோசிக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. அதற்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் நன்மை செய்கிற தேவன். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் பிறருக்கு விரோதமாய் சதி செய்யாமல் பிறருக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். தேவ நாமத்தை உயர்த்துவோம். இதுவே இன்றைய நற்செய்தி உங்களுக்கு புரிந்தாகட்டும்.